ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொடா குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ரவுண்ட் பன். டீ கடையில், பேக்கரியில் ஒரு வேப்பரில் போட்டு சாஃப்டாக வச்சுருப்பாங்க. நம்ம பார்த்த உடனே அதை வாங்கிடுவோம். ப்ரெட்டை விடவே எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிறது இந்த ரவுண்ட் பன்னாக தான் இருக்கணும். இந்த ரெசிப்பியை வீட்லேயே உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல், எந்த க்ளூட்டனும் இல்லாமல் நீங்கள் வீட்லேயே சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு நான் இப்போ இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். உங்களுக்கு பன் வெரைட்டிஸ், கொரியன் பன், கேக் வெரைட்டிஸ், ப்ரௌனி வெரைட்டிஸ், மில்லட் ப்ரௌனிஸ் வேணும்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள். முன்னாடி நம்ம சேனலை குயிக்காக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ரவுண்ட் பன் பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லை, நான் 2 கப் மைதா அளந்து எடுத்திருக்கேன். இதை நான் சேர்த்துக்கிறேன். இது 2 கப் அப்படிங்கும்போது ஒரு கப் 120 கிராம் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. இது கூட இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரையை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுக்கும்போது அந்த சர்க்கரை கரையணும். உங்களுக்கு பிசைறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை பொடிச்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் சேர்த்துக்க போகிறேன், வெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா வெளியில் எடுத்து வச்சுருங்க. வெளியில் எடுத்து வச்சுட்டு அது நல்லா சாஃப்டாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அது மாதிரி இருக்க வெண்ணெயை 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாத்தையும் நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க சர்க்கரை, உப்பு, மைதா, ஈஸ்ட் எல்லாமே நல்லா கலந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்க போகிறோம். பால் பார்த்திங்கன்னா வெஜிடேரியனுக்கு பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் முட்டை சாப்பிட்றவங்களா இருந்ததுன்னா முட்டை சேர்த்துக்கோங்க. 1 முட்டை சேர்த்துக்கோங்க. இல்லை, நான் முட்டை சாப்பிட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். பாலோட அளவு 40 கிராம். 40 கிராம் அப்படின்னா நம்ம டீ குடிப்போம்ல சின்ன டம்ளரில், அது வழியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை, நான் முட்டை தான் சேர்ப்பேன் அப்படின்னா 1 முட்டையை அடித்து இது கூட சேர்த்துக்கோங்க. செய்யும்போது நல்லா ஸ்டிக்கியாக வரும். இது கூடவே எக்ஸ்ட்ரா நம்ம பாலும் எக்ஸ்ட்ரா நம்ம வாட்டரும் சேர்க்க போகிறோம். தண்ணியும் பாலும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்க போகிறோம். பாலும் தண்ணியும் நீங்கள் சப்பாத்திக்கு எப்படி சேர்ப்பீங்களோ அதே மாதிரி சேர்த்துட்டு இது மாதிரி ரவுண்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி பிசு பிசுன்னு தான் இருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு சேர்க்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிக்கியாக பிசு பிசுன்னு தான் இருக்கும். அந்த பதத்துக்கு நல்லா நீங்கள் ரவுண்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கீழே ஒரு பேட் ஏதாவது போட்டுட்டு நீங்கள் பிசைகிறதுக்கு நல்லா இழுத்து பிசையணும். இல்லாட்டினா நீங்கள் கவுண்டர் டாப்லேயே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி இழுத்து கொஞ்சமாக ஆயில் கையில் விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். நீங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே இதை நல்லா இழுத்து பிசையும் போது தான் அதில் க்ளூட்டன் ஃபார்ம் ஆகும். இது பார்த்திங்கன்னா கையில் பிசு பிசுன்னு தான் ஒட்டும். அது இப்படி தான் இருக்கணும். அந்த பதம் அப்படி தான் இருக்கணும். நல்லா நீங்கள் பிசைஞ்சு கொடுக்கும்போது தான் அது நல்லா உங்களுக்கு உப்பி வரும். இப்போ நல்லா நம்ம எடுத்து 10 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை ப்ரூஃபிங் விடலாம். நல்லா உப்பி வரும் இல்லைங்களா? அது மாதிரி நம்ம ஒரு பேனில் ஆயில் அடியில் தடவிட்டு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆயில் தடவிக்கோங்க. அதில் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு போட்டுக்கோங்க. அது மேலே லைட்டாக ஆயில் மட்டும் ப்ரஷ் பண்ணிக்கோங்க, மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் வச்சுருங்க. இது நல்லா உப்பி வரும். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். உங்கள் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இது உப்பி வரும். உங்கள் கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்ததுன்னா 1 மணி நேரம் கூட நீங்கள் ப்ரூஃபிங் விடலாம். எனக்கு இங்கே கிளைமேட் ஓரளவுக்கு ஹாட்டாக இருக்குது அப்படின்னால அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரத்தில் நல்லா இது மாதிரி புஃப்னு வந்துருச்சு. இப்போ ஒரு பஞ்ச் கொடுத்துடலாம். இப்போ பஞ்ச் கொடுத்துட்டு நீங்கள் லைட்டாக ரொம்ப போட்டு அமுக்க வேண்டாம். லைட்டாக வெளியில் எடுத்துகிட்டு இது ஈக்குவல் போர்ஷனாக நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம ரவுண்ட் பண்ணி வைக்கணும். இப்போ ஈக்குவல் போர்ஷனாக நான் கட் பண்ணிவிட்டேன். கத்தியை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது ரொம்ப போட்டு சப்பாத்தி மாவுக்கு மாதிரி அமுக்கி பண்ணக்கூடாது. லைட்டாக பிசையணும். குலோப் ஜாமுனுக்கு நம்ம எப்படி லைட்டாக பிசைவோம் அது மாதிரி நம்ம லைட்டாக பிசையணும். அதில் இருக்க க்ளூட்டன் ஃபார்மேஷன் போயிடக்கூடாது. அதுக்காக நல்லா கையில் வச்சுட்டு ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிவிட்டு அடியில் இருக்கிறத நல்லா சீல் பண்ணி விட்டுருங்க. வெடிப்பு வராமல் இருக்கும். முக்கியமாக அது ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி பண்ணுங்கள். ரொம்ப போட்டு அமுக்க வேண்டாம். நான் இதை ஓடிஜியில் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஆயில் க்ரீஸ் பண்ண ட்ரேயில் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க போகிறேன் செகண்ட் ப்ரூஃபிங்காக. உங்களுக்கு என்ன டிசைரபிள் ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இது மாதிரி வச்சுக்கோங்க. இது திருப்பியும் ப்ரூஃப் பண்ணி எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் உப்பி வரும். நீங்கள் இதை குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதே ப்ராசஸ் தான். ஒரு ரவுண்ட் ட்ரேயில் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டைமிங் ஓடிஜியில் எப்படி, குக்கரில் எப்படின்னு நான் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லிக் கொடுக்க சின்ன சின்ன ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு ஒரு டிஸ்டன்ஸோட. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் செகண்ட் ப்ரூஃபிங்காக. ஒரு துணி எடுத்துகிட்டு அரை மணி நேரம் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரை மணி நேரம் ஆயிடுச்சு.
இதே மாதிரி கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இது வந்து ப்ரூஃப் ஆகி வரும். அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆகலாம். இங்கே கிளைமேட் மீடியமாக இருக்குது. அரை மணி நேரத்தில் நல்லா புஃப்னு நல்லா ப்ரூஃப் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இதுக்கு மேலே ஒரு ப்ரஷ் வச்சுட்டு நான் மில்க் வாஷ் கொடுத்து எடுக்கிறேன். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை இதுக்கு மேலே லைட்டாக ப்ரஷ் பண்ணி விடுங்க. இது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம பேக் பண்ணி எடுக்கும்போது மேலே பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரும். அதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் முட்டை சேர்த்துக்குவீங்க அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு முட்டையை அடிச்சுட்டு இதே மாதிரி எக் வாஷ் கொடுத்துக்கோங்க. இந்த பன்னில் நான் முட்டை சேர்க்கல, அதனால நான் இப்போது மில்க் வாஷ் கொடுத்துக்கிட்டேன். இப்போ ஓடிஜியில் என்ன டைம் செட் பண்ணி நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். குக்கர்லேயும் நான் சொல்கிறேன். 180 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் நான் வைக்கிறேன். ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு டாப் அண்ட் பாட்டம் ராட் வந்து ஆன் பண்ணிவிட்டு 180 டிகிரி 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பன் ட்ரேயை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு பேக் பண்ணுறதுக்கு 200 டிகிரி 12 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுக்கிறேன். உங்கள் அவன் எப்படியோ அதுக்கு மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. குக்கராக இருந்துச்சுன்னா ஹெவி பாட்டம் குக்கர் எடுத்துக்கோங்க. கேஸ்கட் அண்ட் விசிலை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை சிம்மில் 10 நிமிஷம் மூடி வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் உங்கள் ட்ரேவை உள்ளே வச்சுக்கோங்க குக்கரில். அதே சிம்மில் 12 நிமிஷம் வைங்க. குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் இது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ஓடிஜியில் 12 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. நம்ம டீ கடையில் கிடைக்கிற மாதிரி அதே கோல்டன் ப்ரௌனில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெளியில் எடுத்துகிட்டு ரொம்ப முக்கியமான ஸ்டெப், வெண்ணெய் அப்ளை பண்ண போகிறோம். பட்டர் மேலே அப்ளை பண்ணுறோம். நம்ம வீட்டில் செஞ்ச பட்டர் இது. அதுவும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து வெளில எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஷைனிங்காகவும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். 15 மினிட்ஸ் கழித்து நான் எடுத்து காமிக்கிறேன். ஒன்றுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதோட டெக்ஸ்சர், கலர் எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். பிரித்து காமிக்கிறேன். அதோட லேயர் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே சாஃப்ட்னஸோட சூப்பராக இருக்குது. நீங்கள் டீயில் காஃபியில் முக்கி எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக குட்டீஸ்க்கு நீங்கள் வெளியில் வாங்கி தரும்போது அதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுவாங்க. கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, ப்ரூஃபிங் ஆகி மேலே வர்றதுக்கு நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுவாங்க. அது மாதிரி எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ட் வச்சு நீங்கள் செய்யலாம். இதே மாதிரி நீங்கள் கோதுமையிலையும் செஞ்சு பார்க்கலாம். இதே மெஷர்மெண்ட்டில் செய்யுங்க. இதே சாஃப்ட்னஸோடு உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேக்கிங் வெரைட்டிஸ், குக்கிங் வெரைட்டிஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேக்ஸ் அண்ட் பன்ஸ் அண்ட் ப்ரௌனிஸ் வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.